ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு பிரியாமணி சேனல். இந்த வீடியோ எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பிரியாவுக்கு ஒரு ஒரு கிஃப்ட்டு தான். சரிங்களா? ஏன்னா இப்போ தான் கிஃப்ட்டு கொடுத்து ப்ராங்க் பண்ணேன், பாவம் அதுக்குள்ள ஒரு கிஃப்ட்டுன்னு கேட்காதீங்க. பட் இது ப்ராங்க் இல்லை, அதை அப்போது அவளை கொஞ்சம் இரிட்டேட் பண்ணிட்டோம் இல்லைங்களா. நம்ம கிஃப்ட்டு கொடுத்து புளிஜாமை கொடுத்து ரொம்ப கஷ்டப்படுத்தினோம். அதை அவளை ஆறுதல் படுத்துகிற மாதிரி அதோட கோபமானது இன்னுமே எங்களுக்கு அவளுக்கு இன்னும் தனியில் இருந்தாலும் அதை தணிக்கணுங்கிற கோசம் இது இன்னொரு கிஃப்ட்டு. பட் இது வந்து நான் வாங்கி வெளியில் கொடுத்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த புளிஜாமுக்கு முன்னாடியே இது கொடுக்க வேண்டியது. பட் கொஞ்சம் லேட்டானால கொஞ்சம் லேட்டாக கொடுக்குற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ வீட்டில் உட்காந்து அந்த வீடியோ எடுத்துகிட்டு ஏன்னு கேட்டால், பிரியா பூர்ணி வீட்டுக்கு போயிருக்கா. நான் வேலை முடிஞ்சு கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டேன். நான் 6 மணிக்கெலாம் நான் வந்துட்டேன். வரும்போதே அந்த கிஃப்ட்டை கையோட வாங்கிட்டு பேக் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா? பேக் பண்ணிவிட்டு இதை நம்ம வீட்டில் எங்கேயா ஒரு மூலையில் நான் ஒழிச்சு வச்சுக்கிறேன். உங்களுக்கும் காட்ட போகிறதில்ல. நான் வீடியோ எடுத்தேன்னா இன்னும் ஒரு 1/2 hour பூர்ணியை கொண்டு நான் வீட்டில் விட்டுறேன். நீங்கள் வீட்டுக்கு போகிறதுனா போங்க, இல்லைன்னா இங்கே வாங்கன்னா நான் இது பேக் பண்ணுன்னா இதை சொல்லிக்கல. சரி, நான் வீட்டுக்கு போகிறமே எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் வீட்டுக்கே போகிறேன், நீ பூர்ணியை கொண்டு விட சொல்லு அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். பூர்ணியும் பாப்பாவும் பிரியாவும் பாப்பாவும் அங்கே இருக்கிறாங்க. 2 பேரும் வந்துடுவாங்க. அவங்க வர்றதுக்குள்ளே நம்ம இதை ஒழிச்சு வச்சிடலாம். கண்டிப்பாக இதை கிஃப்ட்டு உனக்காக ஒன்று வாங்கியிருக்கேன், அதை போய் நீ தேடுனா அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு எனக்கு தெரியல. ஏன்னா போன தடவை பெரிய ஏமாற்றம். எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்னடா இப்படி பண்ணிட்டோமே, ரொம்ப சங்கடமாக தான் இருந்துச்சு. அதை ஈக்குவல் பண்ண முடியுமான்னு தெரில. பட் இதை கொடுத்து அவங்கள சமாளிக்க முடியும்னு நினைக்கிறேன். எப்படி அவங்கள சமாதானப்படுத்துகிறோன்னு பார்க்கலாங்களா. அவங்க அதாவது இதுக்கு சமாதானம் ஆகிறாங்களா இல்லை ஆகலையா அப்படிங்கிறத வீடியோ போய் பார்க்கலாங்களா. ஆனால் இது கிஃப்ட்டு தான். இது கண்டிப்பாக ஃப்ராங்க் ஏமாற்ற மாட்டேன். அவங்களுக்காக நான் இது வாங்கினேன். பட் இது கொடுக்க வேண்டியது. இடையில எனக்கு அந்த ஐடியா வந்தனால அதை சர்க்யூட் பண்ணிட்டேன். அதனாலே கண்டிப்பாக இதை நான் ஒழிச்சு வச்சுட்டு தேடுனா கண்டிப்பாக தேட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது. பிரியா வந்ததுக்கப்புறம் நான் வீடியோ அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? வந்துடுவான்னு நினைக்கிறேன். இன்னும் நான் வந்துட்டேங்கிறதுனால ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்துடுவேன். எப்போ இருந்தாலும் வரதுக்குள்ளே இந்த வேலையை அவசரமாக செய்யணும் தான் நான் இதை பண்ணி ரெடி பண்ணி டக்குன்னு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஓகே பாய், வரட்டும். அதுக்கப்புறம் வீடியோ அப்படியே கன்டினியூ பண்ணலாம். இப்போ நான் எங்கே ஒழிச்சு வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாஷிங் மிஷினுக்குள்ளே தான். ஏன்னு கேட்டால், அவள் கண்டிப்பாக வாஷிங் மிஷினுக்குள்ளே தேட மாட்டாள். மற்ற எல்லா பக்கமும் தேடுவா. ஆனால் வாஷிங் மிஷினுக்குள்ளே தேடுறது ரொம்ப எப்படி சொல்லுவோம், ரொம்ப ரேரு. அதனால நம்ம இதுக்குள்ளே வச்சு, சரிங்களா, இதை லாக் பண்ணிடுவோம். கண்டிப்பாக தேட மாட்டேன். ஏன்னா இது மேலே நிறைய பொருள்லாம் இருக்கிறதுனால கண்டது கடியில் இது மேலே தான் வச்சுருப்போம். அதனால் அவள் தேடுறதுக்கான வாய்ப்பு இருந்தாருங்க. விளாச்சல் அதெல்லாம் தூக்கி இது மேலே வச்சு விட்ருவோம். பெருசாக அவளுக்கு அது மைண்டில் ஃபிக்ஸ் ஆகாது. ஓகேவா? எதார்த்தமாக இருக்க மாதிரி எல்லாம் அப்படியே கிடக்கட்டும். இப்போ வந்ததுக்கப்புறம் அவ்வளோ உங்களுக்காக தெரியுது, எதாவது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேவா? வரட்டும், வந்துன்னு தேட வைப்போம். ஓகேங்களா? பிரியா வந்துட்டான்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். என்ன ஏம்மா, இருமா பெல்லு அடிக்கிறதுக்கு பெல்லு பக்கத்தில் கை பக்கத்துக்கு நொட்டு அடிக்காத. ஒரு அடி தான் அடிச்சா காதுங்களுக்கு கேட்குங்க. நாங்கள் திறப்போம். சரியா? என்ன இவ்வளோ நேரம் நான் சொன்னேன்ல, லேட்டு தான் ஆகும். ஏய் குட்டி, நீ என்ன வந்தனே போய் உட்காந்துட்டு அப்பாவை எப்பவுமே கொஞ்சம் உமா கூட பாப்பாவை. என்ன ஒரே மறப்பு. ஜாலியாக இருந்துட்டு வந்தேன் என் ஃப்ரெண்டு கூட. ஒன்றுமே வாங்கி தரல. என்ன வாங்கி கொடுக்குறது? ஆனால் நான் உனக்காக ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். உனக்காக என்னடி ஒரு தடவை புளிஜாம் வாங்கி கொடுத்தா எல்லா டைம் அதே தானே. உனக்கு அப்படி எத்தனை தடவை நான் புளிஜாம் வாங்கி கொடுத்தேன் ஏமாத்திருக்கிறேன். நீ எல்லா டைமும் எனக்கு ஓப்பன் பண்ணும்போது ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இந்த தடவை நீ பண்ணும்போது நான் எவ்வளோ வருத்தப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். சரி, உன் வருத்தத்தை போக்குற மாதிரி ஒரு கிஃப்ட் உனக்கு வாங்கி நீ வேண்டவே வேண்டாம். தயவு செஞ்சு விட்டுரு. ஏய் சீரியஸா பிரியா, அப்ப நீ மிஸ் பண்ணிட்டேன்னா ஃபீல் பண்ணுவ. ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்க. நீ மிஸ் பண்ணினா ஃபீல் பண்ணுவ. நீ தயவு செஞ்சு சொல்ற, நான் மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல, என்னை விட்டுரு. என்னால வேலை செய்ய முடியாது. நீ எந்த வேலையுமே நீ எனக்கு செய்ய வேண்டாம். நீ எனக்காக எதுவும் பண்ண வேண்டாம். நீ தேடி கண்டுபிடிச்சி எடுத்தா மட்டும் போதும். நீ தேடி கண்டுபிடிச்சி எடுத்தா மட்டும் போதும். சத்தியமா சொல்ற பிரியா. சத்தியத்துக்கெல்லாம் தண்ணியில போய் எழுது. இப்படி உன்னை எத்தனை நாள் ஏமாத்திருக்கிறேன். போங்க, நான் வரல. சரி, உனக்கு கிஃப்ட் என்ன வேண்டாமா? திருப்பி பொய்யா இருந்தா என்ன பண்றது? பொய்யெல்லாம் இல்லை, உண்மைதான்.
பொய்யா இருந்தா பொய்யா இருக்காதுமா. இருந்தா இருக்காது. நம்பிக்கை தான் வாழ்க்கை. அதான் பார்த்தனே நம்பிக்கையே. கட்டின புருஷனை நம்ப கொஞ்சமாவது. வீடியோலாம் எடுத்துட்டு இருக்கோம் போய் சொல்லுவனா என்ன உடனே கடைசில பிராங்க் ரிவெஞ்ச் அப்படிங்க. இல்ல ரிவெஞ்ச் எல்லாம் இல்ல. ஆச்சி உன் மனசை கஷ்டப்படுத்தி இருக்க இல்லையா, ரிவெஞ்ச் எல்லாம் பண்ண மாட்டேன். இப்படி நான் உனக்கு ரிவெஞ்ச் பண்ண அப்ப நீ எனக்கு பெருசா ரிவெஞ்ச் பண்ணிடுவே. அந்த அளவுக்கு பண்றதுக்குலாம் எனக்கு தைரியம் இல்லப்பா. சரி பாரு, சரி போய் வீட்டில் தேடி பாரு. தேடுறியா இல்லை தண்ணி குடிக்க போறியா? தேடுறியா? எங்க வச்சிருக்கு? அது எங்க வச்சிருக்கேன்னு சொல்ல மாட்டேன். ஏன் எடுத்து கையிலே கொடுக்குறேன்னு. தேடு. ஏய் பொறி ஓடாதீ. தேடு. செல்லு பின்னாடி வரணும்ல. ஏறு குனிஞ்சு நிமிந்து தேடணும். அப்படி இப்போ இப்படி ஸ்டம்பர் நின்றுக்கிட்டா நின்று அப்படியே பெரிய இப்போ அப்படி பார்த்தனே கண்ணு கைக்கு வந்து நின்று முடிஞ்சா சேர் போட்டு மேலே ஏறு. சின்ன கிஃப்டா பெரிய கிஃப்ட் அதெல்லாம் தெரியாது. வேணா தேடி எடு. ஏன் சொன்னா தானே தேட முடியும். என்னத்த சொல்றது? தேடு நல்லா தேடுமா. டக்கு சுறுசுறுப்பே இல்லை. செத்தவங்களை வெத்தலை வாக்குற மாதிரி தேடுற. சுறுசுறுப்பா தேடு. கிஃப்ட் பேக் பண்ணி தான் வச்சுருப்பேன். சரியா, நீ பார்த்தனே தெரியும் கண்டிப்பாக. அதனால் நீ பார்த்தனே கண்டுபிடிச்சிடலாம். ஏன் பிரியா ஒரு வேளை கிஃப்ட்டில் ஒன்றும் இல்லைன்னு இல்லை ஏதாவது இருக்கும். டென்ஷன் ஆகாது. ஆல்ரெடி நீ அன்னைக்கு டென்ஷன் ஆனதுக்கே இன்னும் நம்ம ரெண்டு உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக தான் இந்த கிஃப்ட்டு வாங்கி வச்சுருக்கேன். அது இல்லடி. திங்கிறத விட்டு தேடுறி. சரி இழந்த இடத்துல என்ன போடு. எந்திரிச்சு தேடுவா. கிஃப்ட் பேக் பண்ணி வச்சிருக்கேங்கிற அப்புறம் அதுக்குள்ளே போய் தேடுற வெறும் பெட்டிக்குள்ள. தின்னி பண்டாரமே வா. குனிஞ்சு நம்ம இதில் தேடுற பழக்கமே இல்லையா? ஆனால் தேடின இடத்துவே திருப்பி தேடுறவர். ஸ்டூல் வேணுமா? தானியில் தெரியல. தேடி பார்த்தேன்னா தான் தெரியும். சரி அதுக்குள்ளேயா? அதுக்குள்ளே இருக்குங்கிற நீ வச்சிருப்ப வச்சாலும் அதுக்குள்ளே இருக்காதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்குள்ளே இருக்காதுன்னு நான் சொல்கிறேன். சொன்னால் நம்புடி. நான் சொல்கிறது முதல்ல நம்பி பழகு. என்ன புருஷன் சொன்னால் முதல்ல நம்பு. என்ன எது சொன்னாலும் நம்பிக்கை இல்லாத. நீ என் கூட நான் வேலையை விட்டு வரும்போது நீ என் கூட வந்திருந்தீங்கன்னா நேரம் அந்த கிஃப்ட் உன் கைக்கே வந்திருக்கும். நீ லேட்டானால தான் எனக்கு இப்படி ஒரு குறுக்கு பற்றி தோணுச்சு. ஒழிச்சு வைக்கணும் அது தெரியாமல் கொடுக்கலாம் அப்படின்னு. ஆனால் நீ என் பிள்ளைய விட மோசம். என் பிள்ளையா பாத்ரூம் தான் இருந்தா. பிரியா ஏதாவது பேசு பிரியா. பேசு. அதெல்லாம் நீ துவைக்கிறது நீ. ஐயோ அப்பா பொய்யா இருந்தா பிரியா அவ்வளோதான். இல்லை பொய்யா இருந்தாலும் தானே சொன்னேன். பொய் இல்லைம்மா. நீ தேடுமா. தேடு கோவப்படாமல் தேடு. தயவு செஞ்சு தேடு. ஸோ இதை தேடி எடுக்கிறதுக்குலாம் நம்ம கைகள் எனக்கு கால் வலிக்குது. கொஞ்சம் உட்கார கொஞ்சம் டீ தண்ணி வச்சு தரியா? அதான் உன் ஹைட்டுக்குள்ள தான் இருக்கும். நீ உன் ஹைட்டுக்குள்ள அந்த ஹைட்டுக்குள்ளேயே தேடு எல்லா பக்கமும். நீ ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் அது. யூஸ் பண்ணக்கூடிய பொருள் வாங்கினதெல்லாம் இல்லை. அதை நான் வச்சிருக்கிற இடத்த சொன்னேன். நீ யூஸ் பண்ணுற இடம் தான். ஆனா நீ உண்மை ஒத்துக்கிற பார்த்தியா? பெரிய மனசாச்சியா. பாத்ரூம் தான் அதிகமாக யூஸ் பண்ணியாமா. சரி இது அடியில் தேடி பார்க்கலடி. நானே கீழே உட்காரு. அது புதுசாக நான் வாங்கின தொடப்பு கட்டை இல்லை. எங்கள் அம்மா வாங்கின தொடப்பு கட்டை. கிஃப்ட் பேக் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறம் டம்ளர் வாங்கிட்டு வந்தியா, தட்டு வாங்கிட்டு வந்தியா, சாப்பிட்றதுக்கு சோறு வாங்கிட்டு வந்தியா, எப்போ பார்த்தாலும் தின்னி பண்ணாரு. திங்கிறதுலேயே இருக்கிற. தேடி மட்டும் எது கிடைக்கலன்னு வச்சுக்கோ சொப்புன்னு அரைஞ்சிருவேன். நீ தேடு முதல்ல, அப்புறம் கிடைக்குதா இல்லைங்கிறத அப்புறம் பார்ப்போம். இருக்கிற டப்பெல்லாம் ஓப்பன் பண்ணி பாரு. அதாவது டப்புக்குள்ள நீ அதிகமாக யூஸ் பண்ணுறது அவ்வளோதான்.
அதிகமாக யூஸ் பண்ணுவேன்னா ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணுவேன் நினைக்கலாம், இல்லை 3 நாளைக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணுவேன் நினைக்கலாம். அதிகமாக நான் யூஸ் பண்ணுறது கிச்சன் தான். இங்கே தான் இருப்பேன், என் உயிர் கிச்சனு. இந்த அப்போ இந்த தம்மாத்தூள் இந்த கிச்சனுக்குள்ளே இருக்கிற இடத்துல நீ தேடு. இது மைசூர் பேலஸ் பெருசாக இருக்குது, இருக்கிறது இவ்வளோ என்ன இருக்குது, இதில் ஒன்றும் இல்லை. தேடுடி தேடு, அதாவது நோகாமல் எதுவும் வராது, கொஞ்சம் கஷ்டப்பட்டதான் எதாக இருந்தாலும் கிடைக்கும். சரியா? திருப்பி ஏதாவது சின்ன குழுனா இருக்கிறத வீடு 4 ரூம் 2 ரூம் தான், இதுக்குள்ளே இத்தனை சுற்றுற என்ன கண்டுபிடிக்க முடியல உன்னால் எல்லாம். அதிகமாக யூஸ் பண்ணுறது ஃப்ரிட்ஜு. ஏதாவது இருக்கா? கிஃப்ட் பேக் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்கிறேன், மறுபடியும் பூ வாங்கிட்டு வந்தியா, புளி வாங்கிட்டு வந்தியா, புடலங்காய் வாங்கிட்டு வந்தியா, முருங்கை வாங்கிட்டு வந்தியான்னு கேட்டுருக்கேன். மேடம் மண்டையில் மூளை தான் இருக்க, களிமண் இருக்கடி. ஏய் உனக்கு தேட இஷ்டம்னா தேடு, இல்லைன்னா விட்டுரு. உனக்கு வேணும்னு நினச்சேன்னா நீ தேடு. ஏன் இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது உனக்கு? எதனால் இன்ட்ரெஸ்ட் வரல? தொப்பை வேற தெரியுது. அது வாங்கத்து நான் கேட் பண்ணாம வச்சிருக்கிறேன். தேடணும் நல்லா தேடணும், கிடைக்கிற வரைக்கும் தேடித்தான் பார்க்கணும். தேடு கொட்டிப்பாரு. அதுக்கு நான் சொல்ல உனக்கு தேவைன்னா நீ கொட்டி பார்க்கலாம். அரிசி மூடல, அரிசி டப்பில் போய் அரிசியை கையை விட்டு கிளறி பார்க்கலாம். அரிசி டப்பில் வரலாம். துவைக்கணும் நல்லா துவைக்கணும். கையை விடு, நல்லா தொலைவு நல்லா கை விடு. ஏதாவது கிடைச்சா? உனக்கு எந்த வேலையும் இல்லை, இன்னைக்கு தேடுற வேலை மட்டும்தான். அது தேடி நீ எடுத்தேன் மட்டும் போதும். எங்க பையன் ஜோறு செய்யணும், எங்கள் அம்மா இருக்கு செஞ்சு கொடுக்கணும். ஏய் உனக்கு எனக்கு பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை? எங்கள் அப்பனை பற்றி இருக்கிறது குப்பைக்குள்ளே கூட கிடக்கலாம். ஏன்னா குப்பை பாக்கெட்டுக்குள்ளே போகிற அளவுக்கு கூட தான் அந்த கிஃப்ட்டும். சும்மா கையை விட்டு தடவை, நம்ம வீட்டு குப்பை தானே. நீங்கள் கையை விட்டு தடவலாம், நம்ம வீட்டு குப்பை தான். அப்புறம் மிஸ் பண்ணிட்டு அப்புறம் எனக்கு தெரியாது சாமி. கண்டிப்பாக நீ இதில் போட்டுக்க மாட்டேன், நான் தொலை மாட்டேன்னு உனக்கு தெரியும். நீ சத்தியமாக இதில் போட்டுக்க மாட்டேன். சரி அப்போ உன் பெரிய போஸ்ட் நான் சொல்லிட்டேன். ஏய் இன்னமா கண்டுபிடிக்கல நீ அதிகமாக யூஸ் பண்ணுறது. துவைக்கணும் நல்லா துவைக்கணும், கும்மி துவைக்கணும் இல்லையா? அவ்வளோதான் நம்ம வீட்டில் பிளேஸு. ஒளிச்சிக்கிறதுக்கான வேறு இடமே இல்லையா? வேற எங்கே? மேலே தான் இருக்குது. மேலே இல்லை, ஓ ஹைட்டு கீழே. நீ கீழேருந்து இருக்க ஸ்டூல் போட்டு ஏறி தேடணுங்கிற அவசியம்லாம் இல்லை. நீ ஒன்றும் சுறுசுறுப்பு இல்லை உங்ககிட்ட, அப்போ கிடைக்கிறது சிரமம் தான். இவ்வளோ நேரம் நான் சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன், எத்தனை குழு கொடுத்துட்டேன். பார்க்குற எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் உனக்கு தான் தெரியல. என்ன கிளவி மிரட்டுற? கிளவி உன் மருமக தேட மாட்டாளா? குடிச்சு இருமுந்து வந்து தேடட்டுமே. சாமி கும்பிட்டு தேடு. முருகா கிஃப்ட் கிடைக்கல அப்படின்னா அவனை வெளுத்து வாங்கிறேன். போன டைம் வாங்கினதை விட வெளுத்து வாங்கிறேன். யார? முருகனை மிரட்டுற, எதை மிரட்டுறியா? என் கட்டிய கணவரை, கண் கண்ட தெய்வம். துவைக்கணும் நல்லா துவைக்கணும். கண்டுபிடிச்சிட்டாயா ஒரு வழியா? கன்றாவி கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா உனக்கு? என்ன இப்படி போட்டு அடி பார்க்குற? இதுக்குதான் சத்தியமா சொல்றேன், இதுல ஒண்ணும் இல்ல அப்படின்னா சப்புன்னு அரைஞ்சிருவேன். அதை நீ ஓப்பன் பண்ணி பார்த்து சொல்லு. ஒரே நிமிஷங்க, டபுள் கேமரா கட் பண்ணி நான் ஒரு சிங்கிள் கேமராவை போடுறேன். ஏன்னா பிரியாவோட ரியாக்ஷன் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக தெரியணும் இல்லையா? பாருங்க. என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணு உன்னோட கணிப்பு.
இவ்ளோ பெரிய பாக்ஸா இருந்தா பேப்பர் பண்டலாம் கூட இருக்கலாம்ல உள்ள. கண்டிப்பா சொல்றேன், பேப்பரை சுத்தி வச்சு உள்ளுக்குள்ள தம்ம தூண்டு ஏதாவது வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இதே வந்து நான் வீடியோ நாங்க வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கல, இது வந்து நார்மல் டே எங்களோட லைஃப் ஜேர்னி அப்படிங்கும் போது கண்டிப்பா மாமா வந்து இதுல எனக்கு வந்து சேலை வாங்கி வச்சிருப்பான், இல்ல அப்படின்னா விலை வாங்கி வச்சிருப்பான். ஒரு பாக்ஸ்லயே ஒரு வளையல் வாங்கி இருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. பைத்தியமா முடிச்சிருக்கு பாக்ஸ்லயே வளையல் வாங்கி. ஏன் வாங்கினா என்ன வேணுமா கிஃப்ட் வேணுமா வேண்டாமா ஓபன் பண்ணி பாரு. அப்புறம் நீ நான் சும்மா தோராயமா என்னன்னு கேட்டா உடனே அப்ப எதுவுமே இல்லையா ஓபன் பண்ணிடி. சாக்கக்குறை ஏங்க ஒரு தடவை ஏமாத்துனா சும்மா சும்மா நான் ஏமாத்துவேன் அப்படிலாம் நினைக்காது பிரியா. எனக்கு மனசாட்சி உண்டு. நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன். அதான் போன வீடியோலயே பார்த்தேன். அது வந்து சடனாக தோணுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி உனக்கு இந்த கிஃப்ட் கொடுக்க வேண்டியது தான். அது டக்குன்னு இடையில இந்த கிஃப்ட் எனக்கு கொஞ்சம் வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால அமேசான்ல ஆர்டர் பண்ணேன். என்னடா நைட் ட்ரெஸ்ஸா? நைட் ட்ரெஸ்ஸா பகல் ட்ரெஸ்ஸா? ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே சீன் போடும். ஓப்பன் பண்ணி பாருடி. கிஃப்ட் ஓப்பன் பண்ணுறா பாரு குப்பரை போட்டு. நீங்க அப்படி பேக் பண்ணி வச்சிருக்கீங்க. ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ணு, ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பாரு. அப்படி பார்த்து தெரியாது, ஓப்பன் பண்ணி பாரு. நல்லா வெளியில் எடுத்து பார்த்தீங்கன்னா அது என்னங்கிறது எனக்கு தெரியும். இது ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். தனியாக பிரித்து பார்த்தீங்கன்னா அது என்ன ட்ரெஸ்ஸுன்னு உனக்கு தெரியும். என்னடி தூக்கி அப்படி போடுற? என்ன என்னது அது? கேட்கல. ஆமா ஆமா ஆமா, நீ ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தது. ஆமா, இதை எடுத்து டிச் பண்ண கொடுத்து. கலர் நல்லா இருக்கா? நான் தான் சொன்னல ஏமாத்த மாட்டேன்னு. ஐயோ பைத்தியம் பைத்தியம் பைத்தியம். ஏன் காமி? ஏன்டி மூஞ்சி முடிட்ட? ரொம்ப வருஷமா கேட்டது தானே. நல்லா இருக்கா? அதெல்லாம் எடுத்து பாரு, ஆடாத உடனே. தாவணி பாவாடை ப்ளவுஸ் அப்புறம் ஸ்டிட்ச் பண்ண. அது உன்னோட அளவு ப்ளவுஸ் எடுத்துட்டு போய் கொண்டு போய் கொடுத்துட்டேன். எந்த அளவு ப்ளவுஸ் எடுத்துட்டு போனேன்? ஏதோ ஒன்று எடுத்து கொடுத்து போட்டு பார்த்துக்கல, கரெக்டாக இருந்துச்சு. ரீசெண்டாக இப்போ நீ தைச்சதான் கொண்டு போய் கொடுத்தேன். பழசெல்லாம் கொண்டு போய் கொடுக்கல, ரீசெண்டாக தைச்சதான். கரெக்டாக இருக்குமா? இந்த பஃப் வேற. பஃப் இருந்தால் தான் பாவாடை தாவணிக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதனால பஃப் வச்சு தைச்சிருக்கேன்னு. நல்லா இருக்கே, சூப்பரா இருக்கே. தேங்க்யூ தேங்க்யூ. சரி, தைச்சதுக்கு தைக்கூலி காசு கொடுக்கல, அதை மட்டும் நீ கொடுத்துரு. இது சர்ப்ரைஸ் தான். ஏய் சும்மா சரி கொடுத்துட்டேன். இப்போ சர்ப்ரைஸ் இல்லை, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. உண்மையாலுமே நான் ஏமாந்துருவேன்னு சத்தியமாக நினச்சேன். உள்ள ஒன்றும் இருக்காது, கவர் சுற்றி சுற்றி வச்சுருப்பேன் அப்படின்னு நினச்சேன் தெரியுமா. தேங்க்யூ. கோவப்படும் போது மட்டும் அப்படி கோவப்பட்டு அத்தனை திட்டினா இப்போ சந்தோஷமா இருக்கிற ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறேன். தேங்க்யூ. உண்மையாலுமே சொல்கிறேன், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் இந்த கரெக்டாக 7th இருந்து இப்போ வரைக்கும் நான் ஆசைப்பட்டுட்டு இருக்க ஒரு ட்ரெஸ், இப்போ வரைக்கும் நான் போடாத ஒரு ட்ரெஸ் அப்படின்னா பாவாடை தாவணி தான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. நான் கேட்டும் எனக்கு வந்து எனக்கு கிடைக்காத ஒரு விஷயம். மேக்ஸிமம் நிறைய பொருள் எனக்கு கிடைச்சது கிடையாது. இது வந்து இப்போ எனக்கு 27 வயசு ஆச்சு. இப்போ வரைக்கும் நான் வந்து எனக்குன்னு எடுத்து நான் போட்டதே கிடையாது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ரெஸ் வந்து பாவாடை தாவணி ப்ளஸ் ரெட்டை ஜடை ரொம்ப
ரொம்ப பிடிக்கும். அப்போனா பிரியா உங்களுக்காக வந்து பாவாடை தாவணி போட்டு ரெட்டச்சடை போட்டு ஒரு ரீல்ஸ் ஒன்று போட்டுருவா. நீங்கள் சிவடி சீக்கிரம் வரைகளுக்கு இப்படி உள் சுற்றி பூ வைப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு நிஜமாக saree எடுத்து கொடுத்துருந்தீங்கன்னா கூட எனக்கு இவ்வளோ நான் ஹாப்பியாக இருப்பேனா அப்படின்னு எனக்கு தெரியாது. உண்மையாலுமே சொல்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. எனக்கு ஒரு மாதிரியாக ஃபீலிங்காக இருக்குது. அவ்வளோதானா? அவ்வளோதான். அவ்வளோதானா? அவ்வளோதான். அவ்வளோதானா? அவ்வளோதான். அவ்வளோதானா? சரி, உனக்கு எடுத்து கொடுத்துல எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது செஞ்சு கொடு. ஸ்பெஷலாக சாப்பிட்றதுக்கு ஸ்பெஷலாக என்ன? பிரியாணி சீட்டா? சிக்கனு போய் எடுத்துட்டாங்க, காசு தரேன். பாடுறா கேட்காமே சிக்கன் பிரியாணி செஞ்சு தரீங்களா? நீ என்னை ஏமாத்தினால உனக்கு வந்து அதை செஞ்சு தரேன். உண்மையாலுமே சொல்கிறேன், காசு தரேன். போய் சிக்கன் எடுத்தாங்க, பிரியாணி செய்கிறோம், சாப்பிட்றோம், தூள் கிளப்புறோம். தேங்க்யூ ஃபார் தி கிஃப்ட். ரொம்ப 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 நன்றி. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். தேங்க்யூ. எனக்கு வந்து இப்போ கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் இப்போ எனக்கு வாங்கி கொடுத்துருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன நான் குண்டாக இருக்கேன், போட்டால் நல்லா இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. அது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். அதெல்லாம் குண்டாலாம் இல்லை, கரெக்டாக தான் இருக்கும். ஓகே காய்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. பிரியா கிஃப்ட் கொடுத்தாச்சு. பிரியா இதுக்காக எனக்கு பிரியாணிலாம் செஞ்சு தரேன்ட்டு இருக்கிறாங்க. காசெல்லாம் கொடுக்குறாங்க. 10 ரூபாய்க்கு தயிர் வாங்கிக்கோங்க. 10 ரூபாய்க்கு தயிர் வாங்கிட்டு சிக்கன் வந்து 100 சம்திங்கில் தான் வரும். 1/2 கிலோ மட்டும் எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ சிக்கனு இல்லாட்டினா 30 காசு ரெடியாக வச்சுருப்பியாட்டிருக்கே. அவ்வளோதான் இருந்துச்சு. இது என்ன காசு தெரியுமா? என்ன காசு? நாளைக்கு ரேஷன் கடைக்கு போகிற காசு. அட பாவி, நாளைக்கு ரேஷன் கடைக்கு போகிற காசு. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் போயிட்டாங்க. நம்ம அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரேஷன் கடைக்கு போய்க்கலாம். சரி பரவாயில்ல விடு. சிக்கன் இப்போ வந்து எனக்கு நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். குமுதா ஹாப்பி என்னாச்சு? ஆமாம், இப்போ போய் நீங்கள் வாங்கிட்டு வரீங்க, செய்யணும், சாப்பிட்றோம். ஓகேவா? ஓகே. 3/4 கிலோ சிக்கன், அப்புறமா வந்து ஒரு 10 ரூபா நெய் பாக்கெட்டு. இந்தாங்க 10 ரூபா நெய் பாக்கெட், அப்புறமா ஒரு தயிர் பாக்கெட், நெய் பாக்கெட், 3/4 கிலோ சிக்கன். ஓகே ஓகே காய்ஸ், அதுக்குள்ளே நான் எல்லாம் ரெடி பண்ணிடுறேன். ஓகே, இப்போ எப்படியா பிரியாணி செஞ்சுருக்கீங்க. நாங்கள் பிரியாணி சாப்பிட்றோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா போட்டுக்கோங்க. சொல்லிடு. என்ன வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரியாணி செய்யறதோட நம்ம போடலாம். இல்லை பிரியாணி செஞ்சுட்டு உங்களுக்கு இந்த வீடியோ கிளிப்பை கடைசியில் நாங்கள் ஜாயின் பண்ணி விட்டுறோம். ஓகேங்களா? இந்த கலர் எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கண்டிப்பாக அது டோட்டலாக எடுத்துக்காமி. இப்படி தான் சார். க்ரீன் கலர் கிரீன் கலர் ஸ்கர்ட்டு, அப்புறம் வந்து மெரூன் கலர் டாப். இது அயர்ன் பண்ணலையா? அயர்ன் பண்ணணும். அது நான் பேக் பண்ணும்போது களைச்சி எடுத்துட்டேன். ஓ, இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே தாவணி, க்ரீன் கலர் ப்ளவுஸ். க்ரீன் கலர் ப்ளவுஸ். பட் டிசைன் நல்லா இருக்கு. இந்த இது வச்சது வந்து நல்லா இருக்கு. பஃப்பு தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. பஃப்பு நல்லா தான் இருக்கு, போட்டு நல்லா இருக்கும். பாவாடை தாவணிக்காக தான் நல்லா இருக்கும். வர வர குண்டாயிட்டே தான். கொஞ்சம் லூஸ் விட்டு தைக்க சொன்னீங்க. சரி ஓகே காய்ஸ், நம்ம பிரியாணி செய்கிறீங்களா? பிரியாணி செஞ்சுட்டு அதோட அதை கடைசியாக ஆட் பண்ண சொல்கிறோம். பிரியாணி செய்யலாம். இப்போ மாமா வந்து போய் வாங்கிட்டு, நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க. ஓகே பாய். வச்சுக்கலாம். பாய். யூ ஹாப்பி? I am so happy. Thank you. Love you. Thank you so much. Love you too. Thank you. வாங்கிட்டு வந்துட்டாங்க. தயிர் பாக்கெட்டு, 10 ரூபா நெய் பாக்கெட், அப்புறமா சிக்கன். நான் வந்து எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வந்து பிரியாணி வந்து செய்கிறக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து கேமரா எடுத்துகிட்டு போக முடியாது. அதுவும் இல்லாமல் இது சும்மா ஒரு இது தான், மாமாக்காக நான் செய்கிறேன். ஓகேங்களா? மற்றபடி ரெசிபி வந்து கண்டிப்பாக நான் இன்னொரு இதில் போடுறேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு கோயில் விசேஷம், சாமி பாட்டு போட்டிருக்காங்க. அதனால் கேமரா அங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. செஞ்சு முடிச்சுட்டு கூட உங்களுக்கு நான் வீடியோ கேப்சர் பண்ணுறேன். ஓகே? பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மிரட்டி உருட்டி வேலை வாங்கி கிஃப்டே இல்லாமல் அவளை வேலை வாங்கி கஷ்டப்படுத்தி சப்பாத்தி குருமா செய்யணும். பட் இன்றைக்கி அவங்க பார்த்தீங்கன்னா இஷ்டப்பட்டு லவ்வபலோடு அப்படியே எனக்காக பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் செய்கிறாங்க. நினைக்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் எதாவது ப்ராங்க் பண்ணிக்கலாமோன்னு தோணுது. கொஞ்சம் அவங்க கொஞ்சம் நேரம் அளவிட்டுருக்கலாமோன்னு தோணுது. இன்றைக்கி இருக்கிற சந்தோஷம் அநேகமாக கோவம் தணிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி ஏமாத்துறது தணிஞ்சிருச்சா? ஏன்னா அவங்க ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்தது. அதனால் அவங்களுக்கு கிடச்சலாம் அவங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குங்க. பிரியாணி ரெடி ஆனதுமே சாப்பிட்லாம் வாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எந்த சிக்கனா இங்கே பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எல்லா ஐட்டமும் ரெடி பண்ணிட்டாங்க. அப்போ நான் எதிர்பார்க்கல பிரியாணி இப்படி உடனே பிரியாணி செஞ்சு கொடுப்பான்னு. எனக்காக செய்கிறாளா இல்லை அவளுக்காக செய்கிறாளான்னு தெரியல. எனவே எல்லாம் நல்லதுக்கு நடக்குது. அன்றைக்கி ஏமாத்தின பசங்க இன்றைக்கி அவங்களுக்கு ரிவெஞ்ச் எடுக்கலாம்னு நினச்சேன். பட் அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். இல்லை மறுபடியும் ஏதாவது ஓட்டலான்னு தான் பார்த்தேன். பட் இருந்தாலும் மனசு கேட்கல. அன்றைக்கி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். அதனால தான். சரி ஓகேங்க, பிரியாணி ரெடி ஆகட்டும். வீடியோ அதோட அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஓகே, பிரியாணி ரெடி ஆனதுமே உங்களுக்கு காமிக்கிறேன் நான். ஓகே பாய்.
பார்த்தீங்கன்னா பிரியா வாங்கி கொடுத்த கிஃப்ட்டுக்காக எனக்கு பிரியாணி செஞ்சு கொடுத்து அசத்திட்டா. பிரியாணி, பெப்பர் சிக்கன் வித் தயிர் பச்சடி. சூப்பர் சூப்பர். அப்புறமா கொஞ்சமா தண்ணி. வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ பிரியா. பார்த்தீங்களா நல்ல கிஃப்ட் கொடுத்தா நல்ல சாப்பாடு கிடைக்குது. ஹாப்பி என்னாச்சி? பிரியா ஹாப்பி. ஓகே, நம்ம வீடியோக்குள்ள புதுசாக இருந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போய் பாருங்க. வீடியோக்குள்ள போய் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே गाइस, பை. குட் நைட். थैंक यू, பை. வாங்க அனைவரும் பிரியாணி சாப்பிடலாம். அனைவரும்